ஈஸியான பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையானது பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த கடுகு வெடிச்சதுமே நம்ம வந்து வச்சுருக்க ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதை லைட்டாக தண்ணி மாதிரி கலக்கி அதெல்லாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஊற்றுங்க. தேவைக்கேற்ப நல்லா தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த கன்சிஸ்டன்சியில் வரும், கொஞ்சம் திக்காக. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு உள்ளே சேருங்க. அப்போ தான் கிழங்கோட வந்துட்டு அந்த மசாலா வந்து ஈஸியாக வந்து பைண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுனே கொஞ்சம் இறக்குற டைமில் வந்துட்டு கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்குங்க. அவ்வளோவே தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.